கன்னியாகுமரி தக்கலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ. குமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நந்தினி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. கோவையில் பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் முன்பாக கடையில் இனிப்பு வாங்கி சென்ற ராகுல் காந்தி. தனது மூத்த அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு வாங்கி சென்று கொடுத்ததாக நெகிழ்ச்சி பதிவு. தனக்காக கடையேறி சென்று சகோதரர் ராகுல் வாங்கி கொடுத்த இனிப்பால் மனம் நெகிழ்ந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஜூன் 4ஆம் தேதி இனிப்பான வெற்றியை நிச்சயமாக ராகுலுக்கு தருவோம் எனவும் உறுதி. எதற்காக தேர்தலில் நிற்கிறோம் என்ற தெளிவே இல்லாமல் கள்ளக்கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்திற்கு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கோவை செட்டிப்பாளையம் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. யார் ஆளணும் சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. குடியுரிமை திருத்த சட்டம், புதிய வேளாண் சட்டம், உதய் மின் திட்டம் போன்ற பாஜகவின் எண்ணற்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கு ஒப்புதல். எடப்பாடி பழனிசாமியை தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார்கள் என திமுக குற்றச்சாட்டு. மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக்கடிக்கும். திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக்கடிக்கும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்ந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு என்னென்னோ பேசினார். ஆட்சிக்கு 52% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். திமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது. கவுன்சிலர் கூட ஆக முடியாத அண்ணாமலை அதிமுகவை அழிக்கப் போகிறேன் என ஆணவத்திமிரில் பேச வேண்டாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல, நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப, எப்படிலாம் பேசுறீங்க பாரு. தேர்தலில் போட்டியிட கான்ட்ராக்டர்களாக பார்த்து எடப்பாடி பழனிசாமி சீட் வழங்கியுள்ளதாக அண்ணாமலை விமர்சனம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக மொத்தமாக டிடிவி தினகரன் வசம் வந்துவிடும் என்றும் பேச்சு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அப்போதைய காங்கிரஸ் அரசு மிரட்டியதால் முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்தது திமுக. தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து பேசிய அண்ணாமலை குற்றச்சாட்டு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார், ஆர்ப்பாட்டம் பண்ணலாமான்னு எந்திரிக்கிறார். உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா 2G கேஸ்ல அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்படியே எந்திரிச்சவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டார். அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் 2024 அது நின்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரி,
இந்தியாவிற்கு தேவை சுயமரியாதை மிக்க பிரதமர் தானே தவிர மோடி போன்ற சர்வதிகாரி அல்ல. திருச்செந்தூரில் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். உங்களுக்கு மானமான சுயமரியாதை காரணம் இருக்கணுமா? ஒரு மானமிகு சுயமரியாதை காரணம் பிரதமரா தேர்ந்தெடுக்கணுமா? இல்ல ஒரு இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி திரு மோடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? வந்து எட்டி பார்த்தாரா? புயல் வந்தது எந்த எட்டி பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? அரியலூரில் சிதம்பரம் விசிக வேட்பாளர் திருமாவளவன் தீவிர பிரச்சாரம். பாஜகவை தூக்கி எறிய நாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு துணையாக இருக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பு. அரசை தூக்கி எறிய வேண்டும், மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும். ராகுல் காந்திக்கு அண்ணன் அவர்கள் குற்ற துணையாக இருப்பதை போல அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழக வாக்காளர்கள் குற்ற துணையாக இருப்போம். அதற்காக 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவின் வாகனத்தை மறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய விவசாயிகள். சமாதான பேச்சு நடத்த வந்த போலீசாருடன் திருமண்டங்குடி கரும்பு விவசாயிகள் கடும் வாக்குவாதம். பரப்புரையில் ஆவேசமாக பேசியதால் கண்ணில் இரத்த கசிவு ஏற்பட்டு காயம்பட்டுள்ளதாக சீமான் பேச்சு. தம் கண்ணை விட இந்த மண்ணை நேசிப்பதாக கூறி பெரம்பலூர் நாதக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. எனக்கு கண்ணிலே காயமாகி ஆவேசமாக பேசுவதில் இரத்த கசிவு ஏற்பட்டு கண் சிவந்து போனது. உலகத்தில் என் உறவுகள் எல்லாம் துடித்தார்கள். நான் சொன்னேன், என் கண்ணை விட நான் பிறந்த என் மண்ணுதான் எனக்கு முதன்மையானது என்று சொன்னேன். மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பரப்புரை. ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல் பாஜக ஆட்சி நீடித்தால் இந்தியா அழிவை நோக்கி செல்லும் என விமர்சனம். ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அறையில் சீருடையுடன் சென்று பாமக வேட்பாளர் பாலு தேர்தல் பரப்புரை. துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பு. கன்னியாகுமரியில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் பிரச்சாரம். கையில் வடையை ஏந்தி இதுதான் மோடி சுட்ட வடை என கூறி வாக்கு சேகரிப்பு. கடலூரில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றத்தில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் வழிபாடு. சின்னத்திற்கு பதில் வேட்பாளரை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பு. வெறும் சின்னத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போடுறது ஒரு பெரு நோய். அது அந்த நோயிலிருந்து விடுபடுங்க. உள்ள நிக்கிற வேட்பாளர் யாருன்னு பாருங்க, அவங்க தகுதியை பாருங்க. வேலூர் நேதாஜி மார்க்கெட்டில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாக்கு சேகரிப்பு. பூக்கள் பழங்களை வழங்கி சால்வை அணிவித்து வியாபாரிகள் வரவேற்பு. நாகை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா திருவாரூர் மாவட்டம் தொடுவூர் கிராமத்தில் பிரச்சாரம். பெண்களுடன் வயலில் இறங்கி நாற்று நட்டு மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. திருப்பூர் பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம். 24 மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என கூறி விசிட்டிங் கார்டை வாக்காளர்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பு.
அதிமுக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டு எந்த முகத்தை வைத்து திமுக ஓட்டு கேட்கிறது? கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பிரச்சாரம். மடிக்கணினி, சைக்கிள், தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா தண்ணீர், இது எவ்வளவுங்க சொல்றது? இதெல்லாம் யாருக்கா போட்ட திட்டம்? அம்பானிக்கு அதானிக்கும் போட்ட திட்டமா? அண்ணா நகரில் நடைபயிற்சி மேற்கொண்டவர்களிடம் மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பிரச்சாரம். ரேசர்கள் கேட்டுக்கொண்டதால் கவாசுகி பைக்கில் அமர்ந்து ரேஸ் செய்த உற்சாகம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தீவிர பிரச்சாரம். மத்திய அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பு. மக்களோட வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக அவங்க பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக இருக்க ஒரு தலைவன் பாடுபட வேண்டும், ஒரு தலைவன் செயல்பட வேண்டும். அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த 10 வருஷத்துல ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இந்த பிரதமர் மேல, இல்லாட்டி இந்த கவர்மெண்ட் மேல? இல்லை. தியாகராய நகர் பகுதியில் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தீவிர பரப்புரை. கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பு. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் பரப்புரை. தலைமையில்லாத கூட்டணியில் யார் பிரதமர் என்றே தெரியாமல் திமுகவினர் வாக்கு சேகரித்து வருவதாக விமர்சனம். நாமக்கல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரனிடம் இளைஞர்கள் வாக்குவாதம். கட்சியின் மாவட்ட செயலாளரில் இருந்து அனைவரும் சாதி அரசியல் செய்வதாக சரமாரி கேள்வி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தில் சுற்றுச்சுவர் மட்டுமே எழுப்பப்பட்டுள்ளது. வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாய் ஒலிப்பேன் என விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் உறுதி. முழுவதும் காம்பவுண்ட் வால் மட்டுமே கட்டி இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்குள்ள எந்த வேலையுமே நடக்கல. கடந்த எலெக்ஷன் அப்போ கட்டுன்னு சொன்னாங்க, இந்த எலெக்ஷன் அப்போதான் திரும்பி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி 33 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் குரல் என் குரல் பாராளுமன்றத்தில் நிச்சயமாக ஒழிச்சு உங்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும் நான் உறுதி அளிக்கிறேன். கும்பகோணம் காய்கறி மார்க்கெட்டில் பிரச்சாரம் செய்த மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் மாங்காய் விற்பனை செய்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் மாம்பழம், தாய்மார்களின் சின்னம் மாம்பழம், மோடிக்கு ஆதரவு பெற்ற சின்னம் மாம்பழம். மதுரை திமுக கூட்டணி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து அமைச்சர் மூர்த்தி பிரச்சாரம். கொட்டும் மழையிலும் மக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பு. பல லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கிய வேலையை விட்டுவிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன். நாகை அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் பிரச்சாரம். என் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக பல லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்ததெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்காக நான் இன்று பணி செய்ய வந்திருக்கிறேன். அது நான் மட்டும் முன்னேறவில்லை, என் கூட இருந்த அத்தனை பேரை முன்னேற்றிருக்கிறேன். பிரதமர் மோடி தலைமையில் ரேக்லா ரேஸ் மாட்டு வண்டி பந்தயத்தை டெல்லியில் நடத்துவோம். பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் பேச்சு.
ஒரு தலைமையில் ரேக்லா பந்தயம் தமிழ்நாட்டோட ரேக்லா பந்தயத்தை டெல்லியில நடத்தி தஞ்சை திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து பெண்கள் வரவேற்பு. ரேக்லா வண்டியில் அமர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பு. கடலூர் உழவர் சந்தையில் தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் பிரச்சாரம். டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்த தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து. கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு தியாகதுருகம் ஒன்றியத்தில் 2வது நாளாக தீவிர பரப்புரை. கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பு. தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரது மகள் சங்கமித்ரா தீவிர பிரச்சாரம். அம்மன் கோவிலில் வழிபட்ட பின்னர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த நிலையில் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு. பெரம்பலூர் தொகுதி IJK வேட்பாளர் பாரிவேந்தர் ஐயர்மலை பகுதியில் தீவிர பிரச்சாரம். தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு. திருவள்ளூர் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி தீவிர தேர்தல் பிரச்சாரம். 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக அதிகரிக்கப்படும் என வாக்குறுதியளித்து வாக்கு சேகரிப்பு. அவிநாசி அருகே நீலகிரி பாஜக வேட்பாளர் L முருகனை ஆதரித்து சினிமா டான்ஸ் மாஸ்டர் கலா பரப்புரை. முருகம்பாளையம் கிராம பகுதியில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. $15 லட்சம் வேண்டுமா, ஸ்கேன் பே PM என பிரதமர் மோடியின் புகைப்படத்துடன் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களால் பரபரப்பு. திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பண்ணைப்பட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார். தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி அமைச்சர் I பெரியசாமிக்கு எதிர்ப்பு. திமுக தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் வரும் திங்களன்று விசாரணை. பிளாஸ்டிக் லைட்டர்களை முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி 700 தீப்பெட்டி தொழிற்சாலைகளின் 10 நாள் வேலைநிறுத்தம் இன்று தொடக்கம். நாளொன்றுக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தீப்பெட்டி உற்பத்தி பாதிக்கப்படும் என தகவல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தூக்கிட்ட நிலையில் கர்ப்பிணி பெண்ணின் சடலம் மீட்பு. கொலையா தற்கொலையா என்பது குறித்து தாப்பழூர் காவல்துறையினர் விசாரணை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சற்றே தணிந்த வெப்பம். மழை காரணமாக குளிர்ச்சியான காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.